உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். தமிழினத்தின் நலன் கெடுக்கும் எதிரிகளை துணிவுடன் எதிர்கொள்வோம் என சூளுரை. பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகள் டெல்லியில் அடகு வைக்கப்பட்டதாக மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு இபிஎஸ் சவால். திமுக அரசு PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஏராளம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது மகன்கள் பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை இருமொழி கொள்கையில்தான் படித்தனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. தமிழகத்தில் திரும்பும் திசையெல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்குவதை பெருமையாக கருதும் திமுக ஊழல் செய்யாத இடமே இல்லை என விமர்சனம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எங்கே திரும்பினாலும் கூட லஞ்ச லாவண்யம், எங்கே திரும்பினால். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது. பெருமையா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்றபோது எந்த மொழியில் பேசினார்? தமிழக மக்களுக்கு அண்ணாமலை விளக்கம் அளிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன். லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் ஹிந்தியில பேசுனியா இங்கிலீஷ்ல பேசுனியா? நீ எதுல பேசுற? இந்தியா இங்கிலீஷ். அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பத்தி பேசணும். ரயில் கடத்தலில் உயிரிழந்த பயணிகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இரங்கல். கோழைத்தனமான செயல்களால் பாகிஸ்தானின் உறுதியை அசைக்க முடியாது என திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையில் திமுக அப்பட்டமாக நாடகம் ஆடுகிறது. திமுக அரசின் இரட்டை வேடம் மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக அன்புமணி விமர்சனம். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி பதிலடி. தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்காமல் திட்டமிட்டு மக்களை திசை திருப்பும் முயற்சி என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக நேற்றும் பரவலாக மழை. தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறையில் மழையால் 50,000 ஏக்கரில் உளுந்து பயிர்கள் சேதம். அழுகிய பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 3.61% குறைந்தது. 7 மாதங்களில் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் கடும் சரிவு. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% அதிகரிக்கும். நடுத்தர மக்களுக்கான வரி விலக்கு உள்ளிட்ட காரணங்களால் GDP உயரும் என மூடிஸ் நிறுவனம் கணிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் SpaceX டிராகன் Crew 10 திட்டம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் தாமதம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியும் தேர்வுகள் தொடக்க.
மொரீஷியஸ் பயணத்தை நிறைவு செய்து டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. 2 நாள் பயணத்தில் இந்தியா மொரீஷியஸ் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தாவேக இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகும் தமிழக வெற்றிக் கழகம். புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகி நியமனத்திற்கு கட்சிக்குள் எதிர்ப்பு. ஒரு தரப்பு திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நொய்டாவில் கடையில் ஏற்பட்ட தகராறில் காரை தாறுமாறாக ஓட்டிய இளைஞர். வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற ஓட்டுநர் அதிரடியாக கைது. பாடவாரியான தரவரிசையில் உலகின் முதல் 50 இடங்களில் 9 இந்திய பல்கலைக்கழகங்கள், 3 IIT-கள், 2 IIM-கள் மற்றும் JNU உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி அரசு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் கடும் தள்ளுமுள்ளு. போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்ததால் உக்ரைனுக்கு மீண்டும் ராணுவ உதவி வழங்க அமெரிக்கா முடிவு. ட்ரம்ப், புட்டின் நாளை சந்திக்க உள்ள நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் முன்னேற்றம். WPL வெளியேற்று சுற்று போட்டியில் மும்பை, குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம். ISL கால்பந்து தொடரின் லீக் போட்டிகள் நேற்றுடன் நிறைவு. மோகன் பகான், கோவா உள்ளிட்ட 6 அணிகள் குவாலிஃபயர் சுற்றுக்கு தகுதி. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் முதல் சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடி அடுத்த சுற்றுக்கு தகுதி. இந்தியன் வெல்ஸ் டென்னிஸில் சபலென்கா, மேடிசன் கீஸ் காலிறுதிக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையர் போட்டியில் முன்னணி வீரர் அலெக்ஸ் டி மினார் அதிர்ச்சி தோல்வி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வங்கதேச வீரர் மஹ்மதுல்லா ஓய்வு. சாம்பியன்ஸ் டிராபியில் வங்கதேசம் படுதோல்வி அடைந்த நிலையில் அறிவிப்பு.